ஹலோ ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து டேக்குக்கோட ஒன் ஷாட். சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து டேகும் வந்து ஒரு பேபியோட வந்து ஒரு வாசலில் வந்து நிற்கிறான். வந்து டோர்பெல் வந்து அடிக்கிறான். அடிக்கும் போது வந்து அந்த கதவை வந்து திறக்கிறாங்க. திறந்தோடனே டேகும் வந்து இது ஜங்குக் ஹவுஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து அப்படி பேபியையும் டேகுங்கையும் பார்க்குறான். பார்த்துட்டு ஆமாம் இது ஜங்குக் ஹவுஸ் தான், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நான் வந்து டேகும், நான் வந்து ஜங்குக்கோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னுக்கு வந்து அப்படி ஷாக் ஆகி நிற்கிறான். அப்படி ஜின் வந்து பேபியையும் டேகுங்கையும் பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து உள்ளக்குள்ளே போகிறான். ஜங்குக் டக்குன்னு வா, உன்னைய பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். கத்துனோடனே ஜங்குக் வந்து படியிலேருந்து கீழே இறங்கி வரான். அந்த நேரம் பார்த்து டேகுங்கும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறான். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வரான். வந்து அவன் வந்து டேகுங்கை பார்த்தோன்னே அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேகுங் பக்கத்தில் வந்து போகிறான். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கோவமாக வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து நான் வந்து உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து பார்த்தா அவன் வந்து அப்படியே அந்த பேபியை வந்து நோட்டீஸ் பண்ணுறான். இது யாரோட பேபி, நீ ஏன் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். ஜின் வந்து ஜங்குக்கு உனக்கு இவனை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் எனக்கு தெரியும் துரதிருஷ்டமாக அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். டேகுங் அதெல்லாம் கண்டுக்காமல் ஜின்னை வந்து பார்க்குறான். இந்த பேபிக்கு வந்து ஜங்குக் தேவை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஜங்குக்கும் ஜின்னும் வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. ஏன் நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். ஏன்னா இது வந்து உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே பார்த்தா அப்படியே ஜின்னுக்கு வந்து தலையே சுற்றிடுது. அப்படியே அவன் வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துடுறான். ஜங்குக் வந்து ஷாக்காகி பார்க்குறான். என்ன சொல்கிறேன் நீ, இது எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோன்னு வந்து டேங் வந்து உனக்கு தான் தெரியும்ல எப்படி நடக்கும்னு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஜங்குக் வந்து அப்படியே மண்டையை ஆட்டுறான். இல்லை 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 இது வந்து நடக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா உனக்கு தெரியும் நான் வந்து அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். ஜங்குக் உன்னோட பிள்ளையா இது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோன்னே வந்து ஜங்குக் வந்து ஜின்னை வந்து பார்க்குறான். உடனே வந்து ஜங்குக் வந்து ஜின் பக்கத்தில் போகிறான். போய் நின்றுட்டு நான் சொல்கிறேன் கேளுங்கம்மா, இவன் வந்து பொய் சொல்கிறான், இந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நான் பொய் சொல்கிறேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து ஆமாம் நீ தான் பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி கத்துறான். ஜங்குக் சத்தம் போடாத, உன்னோட பிள்ளை வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜங்குக் வந்து அவன் என்னோட பிள்ளையே இல்லை, அவன் வந்து டேங் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து பேபியை கையிலேயே வச்சுட்டு டேங் வந்து ஜங்குக் பக்கத்தில் போகிறான். நீ வந்து உங்கள் அம்மா தலைமையில் வச்சு சத்தியம் பண்ணி சொல்லு, நீ வந்து என் வயிற்றில் வந்து காதை வச்சு நீ வந்து சொல்லவே இல்லையா, எனக்கு வந்து பேபி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோன்னே வந்து நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். நம்ம வந்து காலேஜில் இருக்கும்போது நீ வந்து யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து யோசிச்சு பார்க்குறான். அப்போ வந்து ஜங்குக் வந்து யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்தா டேங் சொன்ன மாதிரி ஜங்குக் வந்து சொல்லியிருப்பான். ஆமாம் நான் சொன்னேன், ஆனால் அது வந்து உடனே வந்து டேங் வந்து டக்குன்னு கட் பண்ணிடுறான். இங்கே பார்த்தீங்களா அவனே ஒத்துக்கிறான், இது வந்து அவனோட பேபி, நான் வந்து அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அப்போ தான் ஜங்குக் வந்து இது சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து இல்லைம்மா இவன் போய் சொல்கிறா, அப்போ இவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். அப்போ பார்த்தா பேபி வந்து அழுக ஆரம்பிச்சிது. உடனே வந்து ஜின் வந்து ஜங்குக் கிட்ட வந்து சொல்கிறான், நீ ஃபஸ்ட்டு வாய மூடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அங்கிள் கொஞ்சம் பால் கிடைக்குமா, இவனுக்கு வந்து பசிக்குது போல் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து போகிறான். போகிறதுக்கு முன்னாடி டேகுங் வந்து பாட்டிலை வந்து கொடுக்குறான். உடனே ஜின் வந்து கிச்சனுக்கு போயிடறான். கிச்சன் போனோடனே ஜங்குக் வந்து டேகுங்கை பார்த்து நீ 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 எதுக்கு இங்கே வந்து இப்போ எதுக்கு வந்து என் உயிரை போட்டு வாங்குற அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். ஜங்குக் கத்தாத, நம்ம பிள்ளை வந்து பயந்துரும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நான் தான் பயந்து போயிருக்கேன் உன்னால் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். டேகுங் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே பேபியை வந்து அழுக நிப்பாட்டுறக்காண்டி அவன் வந்து பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து ஜின் வந்து பாலோட வெளில வரான். இந்த டேகுங் எனக்கு வந்து பால் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கொடுத்தோடனே டேகுங் வந்து அது வாங்கி வந்து பேபிக்கு வந்து கொடுக்குறான். அப்போ ஜின் வந்து டேகுங் பக்கத்தில் உட்காந்து அப்படியே பேபியை வந்து ரசிச்சிட்ருக்கான். அப்போ பார்த்தா அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது, என்ன சத்தம் இங்கே அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தா ஜின்னும் ஜங்குக்கும் வந்து பயந்து போய் அப்படியே மாடியை பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ஜுன் நிற்கிறான். அவன் வந்து ஜங்குக்கோட அப்பா. அப்போ வந்து அவன் வந்து கீழே இறங்கி வரான். அப்போ பார்த்தா நம்ஜுன் வந்து அப்படியே டேகுங்கையும் பேபியையும் பார்க்குறான். இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து பயந்துட்டே இது வந்து ஜங்குக்கோட, அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறான். அப்போ வந்து நம்ஜுன் வந்து என்னது சொல்லு ஜங்குக்கோட அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேகுங் வந்து எஞ்சி நின்று ஹலோ அங்கிள், நான் வந்து ஜங்குக்கோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் வந்து இந்த பேபி வந்து ஜங்குக்கோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
உடனே பார்த்தா நம்ஜூன் வந்து அப்படி ஷாக்காகி நிற்கிறான். பார்த்தா பின்னாடிலேருந்து ஜங்குக்கோட பாட்டியும் வராங்க. என்னது ஜங்குக்கோட பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து நிற்கிறாங்க. ஜங்குக் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க. கேட்டோடனே வந்து ஜங்குக் வந்து அப்படியே பயந்துட்டே நிற்கிறான். அப்போ வந்து நம்ஜூன் வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து முறைச்சி பார்க்குறான். இது வந்து உன்னோட பிள்ளையா அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து ஜங்குக் வந்து பயந்துட்டே இல்லைப்பா இது வந்து என்னோட குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து நம்ஜூன் வந்து அப்படியே டேஹுங்க பார்க்குறான். இது வந்து ஜங்குக்கோட பிள்ளைன்னு என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து டேஹுங் வந்து நீங்கள் வந்து ஜின் அங்கிள்கிட்ட வந்து கேளுங்க, அவன் வாயால் ஒத்துக்கிட்டான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜூன் வந்து ஜின்னை பார்க்குறான். அப்படியா அப்படின்னு சொன்னோடனே ஜின் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நான் எப்போ பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். நீ தானே சொன்ன அவன் வயிற்றில் காதை வச்சு கேட்டேன்னு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறான். ஒருத்தனை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு அவன் கையில் பிள்ளையை கொடுத்துட்டு இப்போ வந்து அது உன்னோட பிள்ளையே இல்லைன்னு சொல்லி நீ போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவனோட பாட்டி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து நான் சொல்கிறத நம்புங்க, இது வந்து என்னோட பிள்ளையே இல்லை, இவன் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து சத்தம் போடுறான். ஜங்குக்கை வந்து பார்க்குறான். பார்த்து நான் வந்து உனக்கு வந்து 1 வீக் டைம் தரேன், நீ வந்து இந்த பிள்ளை வந்து உன்னோடது இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா இவனை வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவான். அப்படி நீ ப்ரூவ் பண்ணலைன்னா நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் சரின்னு சொல்லி அப்படி மறுவார்த்தை பேசாமல் அப்படியே நிற்கிறான். டேஹுங் வந்து தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜூன் வந்து நீ வந்து இங்கேயே தங்கலாம், உனக்கு வேண்டியது எல்லாமே வந்து இங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து ஸ்மைல் பண்ணுறான். நம்ஜூன் வந்து ஜின்கிட்ட இவனை போய் ஃபஸ்ட்டு ரூமை காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே எந்த ரூம் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே நம்ஜூன் வந்து ஜங்குக்கோட ரூம் தான், இவங்க 2 பேரும் ஒன்றா தானே இருக்கணும், அவனோட பேபி தானே இது அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து சரின்னு சொல்லிட்டு டேஹுங்க வந்து வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இவன் எதுக்கு என்னோட ரூமில் இருக்கணும், இவன் வந்து கெஸ்ட் ரூமில் இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நீ ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா அவன் வந்து வெளில போயிடுவான், நீ பண்ணலைன்னா அவன் வந்து இங்கே தான் இருப்பான், அது வரைக்கும் ரூமில் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எல்லாரும், அவனும் அவனோட குழந்தையும் சரியா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான். இப்போ பாட்டி வந்து நம்ஜூனை பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து இப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே நம்ஜூன் வந்து நம்ம என்ன பண்ணுறது, இப்போ எல்லாம் நடந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து சொல்கிறான்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. பார்த்தா இங்கே டேஹுங்கும் ஜின்னு பேபி 3 பேர் வந்து ஜங்குக்கோட ரூமில் இருக்காங்க. அப்போ பார்த்தா பேபி வந்து தூங்கிடுச்சு. உடனே வந்து டேஹுங் வந்து பெட்டில் வச்சு நல்லா போர்வையெல்லாம் பொத்தி விடுறான். உடனே வந்து ஜின் வந்து அப்படியே அந்த பேபியை பார்த்துட்டே இருக்கான். அப்படியே மகை மாதிரியே இருக்கான், இந்த பாரு இந்த மூக்கு கூட அப்படியே மகை மாதிரியே இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து அந்த பேபியை வந்து கொஞ்சிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா டேஹுங் வந்து கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது, அப்படி ஜின்னை வந்து பார்த்து கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். ஸோ ராத்திரி ஆகுது. ராத்திரி ஆனோடனே ஜங்குக்கு வந்து அவன் ரூமுக்கு வரான். பார்த்தா டேஹுங்கும் பேபியும் பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறான். ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து எந்திரிச்சுக்காரான். ஏன் ஜங்கு சத்தம் போடுற, பேபி வந்து எந்திரிச்சிரும் அப்படின்னு சொல்லி. அது எந்திச்சா என்ன, எந்திரிச்சு கேட்டுனா எனக்கு என்ன, அது என்ன என்னோட பிள்ளையா, உனக்கும் நல்லா தெரியும் எனக்கும் நல்லா தெரியும் இது வந்து என்னோட பிள்ளை இல்லைன்னு. நான் எப்போ உன்னை தொட்டேன், நான் இது வந்து என்னோட பேபி ஆகிறதுக்கு உனக்கு வந்து நல்லாவே தெரியும், நீ வந்து பொய் சொல்லிட்டு இருக்க, உன்னோட மோட்டிவ் என்ன, காசு தானே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். ஜங்குக் நான் இதை பற்றி பேச விரும்பலை, ஃபஸ்ட்டு படுத்துவோம், எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நீ டயர்டாக இருந்தா என்ன, இல்லாட்டினா எனக்கு என்ன, நீ பெசாட்டு ஒன்றுமே சொல்லாமல் என்னை வந்து ஒரு நாள் விட்டுட்டு போயிட்ட, இப்போ கொஞ்சம் 1 வருஷம் கழித்து திருப்பி வந்து ஒரு பிள்ளையோட நின்று இது என்னோட பிள்ளைன்னு சொல்லி நீ சொல்லுவேன், இதை வந்து நான் வந்து நம்பணுமா, நான் வந்து உன்னையும் பிள்ளையும் வச்சு நான் பார்க்கணுமா, இது நீ யார் கூட இருந்து பெற்ற பிள்ளையோ அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். ஜங்குக் நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து நான் எதுக்கு முன்னே, எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சே ஆகணும், இது வந்து யாரோட பிள்ளை, எனக்கு நல்லா தெரியும் இது வந்து என்னோட பிள்ளை இல்லைன்னு, உனக்கும் நல்லா தெரியும் இது வந்து என்னோட பிள்ளை இல்லைன்னு, ஏன்னா நான் உன் மேலே என் விரல் கூட உன்னை என் மேலே வந்து பட்டதில்லை, அப்புறம் எப்படி இது வந்து என்னோட பிள்ளை ஆகும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படி திரும்பி படுத்துக்கிறான். அப்போ பார்த்தா ஜங்குக் ஃபஸ்ட்டு சொல்லுடா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து டேங் வந்து கேட்குறான். எனக்கு தூக்கம் வருது, நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அப்படியே கண்ணை மூடி படுத்துக்கிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து இன்றைக்கி நான் பதில் கேட்காம நான் போக மாட்டேன், நான் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன், நான் முடிச்சுட்டே உட்காந்துருப்பேன், நான் வந்து உன்னை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொல்கிறத வந்து டேங் வந்து ஒன்றுமே கண்டுக்காமல் அப்படியே
அப்படியே படுத்துருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கான். இதெல்லாம் நீ பண்ணுறது நல்லதே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது டேங் வந்து அப்படியே கண்டுக்காமல் அவன் பிசார் தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கோவமாயிடுது அவனுக்கு. உடனே எந்திரிச்சு வந்து வெளியில் போயிடறான். இவன் வெளில போனோடனே வந்து டேங் வந்து எந்திரிச்சு அப்படியே டோரை பார்க்குறான். பார்த்து சாரி ஜங்குக்கு, நான் வந்து இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்லிட்டு படுத்து தூங்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து வெளில ஹாலில் வந்து சோஃபாவில் வந்து படுத்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? டேஹுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இது வந்து எங்களோட குழந்தை இல்லைன்னு. அப்புறம் எப்படி நான் வந்து அவனுங்க எங்கள் அப்பாட்ட வந்து எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இவனை எப்படி வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே படுத்துட்ருக்கான். அப்போ பார்த்தா திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு யோசனை தோணுது. ஆமாம், டிஎன்ஏ டெஸ்ட்டு இருக்குல்ல, நான் எப்படி இதை போய் மறந்தேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சிரிக்கிறா. நாளைக்கு வந்து நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டு வர 2 நாளில் டேகம் பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் வந்து சிரிச்சிட்டே அப்படியே தூங்கிடுறான். காலையில் ஆகுது. காலையில் ஆனோடனே ஜின் வந்து கீழே இறங்கி வரான். பார்த்தா ஜங்குக்கு வந்து சோஃபாவில் படுத்துருக்க பார்த்து ஜங்குக்கு வந்து எழுப்பி விடுறான். ஜங்குக்கு நீ இங்கே என்ன பண்ணுற, ஏன் இங்கே தூங்கிட்டு இருக்க, உங்கள் ரூமில் போய் தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே என் ரூமில் தான் டேஹுங்க இருக்கான்ல, அவன் கூட நான் எப்படி போய் தூங்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் உங்கள் 2 பேர் தான் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆக போதில்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து கோவமாயிடான். நான் தான் சொல்கிறேன்ல, இது வந்து என்னோட குழந்தையே இல்லை, அவன் வந்து பொய் சொல்லிட்டு தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜின் வந்து சொல்கிறான். நீ வந்து இப்படி பூசி மழுவிட்டு இருக்காத, இவ்வளோ நாள் வந்து நீ வந்து டேகும் கூட இல்லை, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதோ அவனும் குழந்தை பெக்கும் போதோ இனிமேலாச்சும் நீ அவன் கூட இருந்து அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே தலையில் கை வச்சிட்ருக்கான். நான் தான் சொல்கிறேன்ல, அது வந்து என்னோட குழந்தையே இல்லை, அவன்லாம் ப்ரெக்னெண்ட்லாம் ஆக சான்ஸே இல்லை, வேறு யாரையாச்சும் குழந்தையா இருக்கும், அது வந்து என்னோட குழந்தையே இல்லை, ஏன்னா நான் அவனை தொடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அப்புறம் எதுக்கு நீ வந்து அவன் பேபி சவுண்ட்லாம் கேட்குதுன்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனேம்மா நான் வந்து அது சும்மா சொன்னேம்மா, அவன் ப்ரெக்னெண்ட்டாலாம் அப்போ இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். உடனே வந்து ஜின் வந்து நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வந்து மறுக்கிற, நீ ஃபஸ்ட்டு அதை போய் பாரு, டேஹுங்கையும் உன்னோட பேபியும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடான். ஜங்குக்கு வந்து என்ன தான் பண்ணுறது தெரிலன்னு சொல்லி அப்படியே உட்காந்துருக்கான். உடனே ஜங்குக்கு எந்திச்சு அப்படியே அவனோட ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தா அந்த பேபியும் டேயும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படி டேயும் பின்னாடி பார்த்து அப்படி முறைச்சிட்டே நிற்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ வந்து இந்த வீட்டு விட்டு வெளில போயிடுவேன், டிஎன்ஏ டெஸ்ட்டு ரிசல்ட் வந்தால் எல்லாமே வெளிச்சமாயிடும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அவன் சொல்லிவிட்டு அப்படியே போய் அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகிறான். இந்த பக்கம் பேபி வந்து அழக ஆரம்பிக்குது. உடனே வந்து டேஹுங்கும் எந்திச்சிடான். எந்திச்சோடனே உனக்கு பால் வேணுமா, வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து பேபியை தூக்கிட்டு கீழே வரான். கீழே வந்து பார்த்தா ஜின் வந்து கிச்சனில் வந்து நிற்கிறான். உடனே வந்து பேபிக்கு வந்து பால் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜின் வந்து நான் முன்னாடியே அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன், இந்த எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து பால் வந்து தரான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே வந்து ஃபீட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் பேபிக்கு. அப்போ பார்த்தா நம்ஜுன் வந்து கீழே இறங்கி வரான். உடனே வந்து டேங் வந்து குட் மார்னிங் அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுனும் பார்த்து ஸ்மைல் பண்ணி குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அந்த பேபியை வந்து நம்ஜுன் வந்து பார்க்குறான். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கிட்டேன்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து இவங்க எல்லாரும் இந்த பேபி வந்து ஜங்கு பேபின்னு நினச்சி கூட இருக்கிறதுனால. நீ இன்னும் பேபிக்கு வந்து பேர் வைக்கலையா அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து இல்லை, நான் இன்னும் வைக்கலை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரி நம்ம அப்பா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கும் உட்காந்துருக்கான். ஜங்குக் நீ தான் இந்த குழந்தையோட அப்பா, ஸோ உனக்கு ஏதாச்சும் நேம் இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அப்படியே முறைச்சிட்டே இவங்க பார்க்குறான். நான் தான் சொன்னேனே இது என்னோட பேபியே இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜன் வந்து அது வந்து நீ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அப்புறம் தான், நீ இன்னும் ப்ரூஃப் பண்ணலை, அதனால் இது வந்து உன்னோட பேபி தான், நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜங்குக் வந்து நான் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேம் வந்து அப்படி ஷாக் ஆகி பார்க்குறான். உடனே வந்து நம்ஜன் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே எனக்கும் இந்த பேபிக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் எல்லாமே வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே ஷாக் ஆகி கொஞ்சம் பயத்தோடு பார்த்துட்ருக்கான். ஆமாம், நீ சொல்கிறதும் ரைட் தான், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் எல்லாமே சரியாயிடும், இது வந்து உன்னோட பேபியாக இருந்தால் நீனும் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். கண்டிப்பாக என்னோட பேபியாக இருந்தால் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே டேங் பார்க்குறான். பார்த்தோன்னே டேங் வந்து அப்படியே பயத்தோடு பார்க்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து உட்காந்து டேங்க்கு காது கிட்ட போய் சொல்கிறான். இப்போ நீ செமையாக மாட்டினியா அப்படின்னு சொல்லி. சொன்னோடனே டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே கீழே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். சரி அப்போ நான் இன்றைக்கே டாக்டரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து எனக்கு வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லலாம் நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவங்க வந்து நிறையா ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான்.
இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாத டேயும், நான் வந்து என்னோட டாக்டரை தான் கூப்பிடுவேன், அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையானவர் அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே உட்காந்துருக்கான். உடனே நம்ஜுன் வந்து ஜென்கிட்ட வந்து சொல்கிறான், சிசரும் 2 கவரும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி. உடனே வந்து ஜென் போய் சிசரும் 2 கவரும் கொண்டு வரான். அப்போ பார்த்தா நம்ஜுன் வந்து அப்படியே பேபியோட ஹேர் கொஞ்சமாக கட் பண்ணுறான். அப்போ இன்னொரு இதில் ஜங்குக்கோட ஹேர் இது பண்ணி ரெண்டுமே 2 பாக்கெட்டில் போட்டுட்டு பாக்கெட்டில் பேபி ஜங்குக் அப்படின்னு சொல்லி பேர் எழுதி வச்சிடுறான். டேங் வந்து அப்படியே அந்த பாக்கெட்டே பார்த்துட்ருக்கான். ஐயோ நம்ம மாட்டிடுவோமா, இந்த வீட்டை விட்டு நம்மளை துரத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே பயந்துகிட்டே உட்காந்துருக்கான். இப்போ எல்லாமே சரியாயிடும், ரிசல்ட் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். உடனே வந்து டேங்கும் அப்படியே பயந்துட்டு உட்காந்துருக்கான். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் இதை போய் டாக்டர்கிட்ட வந்து நானே போய் கொடுக்குறேன், நீங்கள் தானே உங்ககிட்டயோ ஜங்குக்கிட்டேயோ வந்தால் தானே ஏதாச்சும் குழப்படி நடக்கும், இது வந்து என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்து அது சொல்கிறான். சொன்னோடனே டேங்கும் ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கான். அப்போ ஜங்குக்கு வந்து ஆமாப்பா அதுதான் சரி, நீங்களே வச்சு நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சரி அப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்தோடனே நம்ம வந்து பேபிக்கு வந்து பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே எல்லோரும் சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து டேங் வந்து பேபியை தூக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறான். ரூம்குள்ளே போய் பேபியை பெட்டில் படுக்க வச்சுட்டு டேங் வந்து அப்படியே நடந்து யோசிச்சுட்ருக்கான். இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் எல்லாமே வெளில வந்துடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டேங் வந்து யோசிச்சுட்ருக்கான். பார்த்தா ஜங்குக்கு வந்து உள்ளக்குள்ளே வரான். உள்ளக்குள்ளே வந்தோடனே இப்போ நீ சரியாக மாட்டினியா, இனிமேல் வந்து உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ வந்து இந்த வீட்டை விட்டு போகிறது கன்ஃபார்மு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஆனால் டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கான். ஏன் இப்போ ஏன் ஒன்றும் சொல்ல மாட்டேற, பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து அப்படியே உட்காந்துருக்கான். பயமும் இருக்கணும்ல, உண்மை வந்து வெளில வரப்போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். போனோடனே டேங் வந்து அப்படியே நகத்தை கடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். வந்து பேபியை தூங்க போட்டு டேங் வந்து கீழே போகிறான். கீழே போகிறப்ப அங்கே வந்து ஜின் வந்து உட்காந்துருக்கான். உட்காந்தோடனே டேங் வந்து பக்கத்தில் போய் உட்காடுறான். அங்கிள் உங்கள் முடியில் வந்து என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படி தட்டி விடுறான். தட்டி விட்டோடனே போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். ஆனால் வந்து டேங் வந்து ஜின்னோட முடியை வந்து எடுத்திருப்பான். உடனே வந்து அவன் ரூமுக்குள்ளே போய் பேபி முடி மாதிரி குட்டியோண்டு கட் பண்ணிவிட்டு அப்படின்னு ஜின்னும் நம்ஜுனோட ரூமுக்கு வந்து போகிறான். அங்கே போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான் அந்த சாம்பிள் எங்கே வச்சுருக்கான்னு. அப்போ பார்த்தா ஒரு ட்ராயரில் வந்து இருக்குது. உடனே வந்து டேகும் டக்குன்னு அந்த முடியை எடுத்துகிட்டு ஜின்னோட முடியை வந்து எடுத்து போட்டுறான் பேபியோட இதில் வந்து. அப்போ பார்த்தா பாத்ரூம்லேருந்து நம்ஜுன் வரப்போகிறான். உடனே வந்து டேங் வந்து டக்குன்னு வெளில வந்துடுறான். அப்பா எப்படியோ மாற்றியாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே சிரிச்சுட்டே ரூமுக்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்கான். உட்காந்தோடனே டேங் வந்து அப்படியே சிரிச்சுட்டே போய் பேபி பக்கத்தில் வந்து உட்காரான். என்ன பயத்தில் சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து நான் எதுக்கு பயப்படணும், இது வந்து உன்னோட பேபி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து உனக்கு தெரியும் இது வந்து என்னோட பேபி இல்லைன்னு, எதுக்கு திருப்பி திருப்பி போய் சொல்லிகிட்ருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, டிஎன்ஏ டெஸ்ட் வந்துச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் ஆமாம் கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட் வந்துச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே சந்தேகத்தோடு பார்க்குறான். இவன் எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டின்னர் டைம் வந்து வந்துடுது. இவங்கெல்லாம் வந்து டேபிளில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ஜுன் வந்து சொல்கிறான், நான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன், நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே டேங் பார்க்குறான். பார்த்தோன்னே டேங் வந்து அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கான். ஆமாம் நாளைக்கு எல்லா உண்மையும் வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கான்ஃபிடென்ஸோடு சொல்கிறான். ஸோ மறுநாளும் ஆயிடுது. ஆனோடனே வந்து அந்த டெஸ்ட்டும் வந்துடுது. இவங்க எல்லோரும் வந்து ஹாலில் வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறான், அப்பா டக்குன்னு திறந்து பாருங்கப்பா, அதில் வந்து நெகட்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுன் வந்து அப்படி கொஞ்சம் முறைச்சி பார்த்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணோடனே நம்ஜுன் வந்து பார்த்து ஷாக் ஆகிட்டான். டேங்கை பார்க்குறான். அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறான். இந்த நீனே பாரு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா மேட்சின்னு இருக்குது. உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். இப்போ இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, டேஹும் தான் ஏதாச்சும் குழப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுன் வந்து அது வந்து என்கிட்ட தான் இருந்துச்சு, அவன் எப்படி குழப்படி பண்ணியிருப்பான், இன்னும் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்ததுக்கப்புறமும் நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து ஜங்குக்கை வந்து திட்டுறான். உடனே வந்து டேங் வந்து அப்படி ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறான். உடனே வந்து ஜின் வந்து பக்கத்தில் வந்து சாரி டேகும், இவனுக்காண்டி நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ வந்து தனியாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகி தனியாக வந்து எல்லாத்தையும் இவ்வளோ நாளாக நீ வந்து பார்த்துக்கிட்ட, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், இனிமேல் வந்து அப்படி இருக்காது, நாங்கள் எல்லாருமே உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்த்து முறைக்கிறான்.
நீ தானே சொன்ன டிஎன்ஏ டெஸ்ட்டில் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிரும்னு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி நிற்கிறான். உனக்கும் டேஹுங்க்கு வந்து ஒரு வாரத்தில் கல்யாணம், நீ வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொல்லிட்டு போயிடுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படி ஒன்றுமே சொல்லாமல் அப்படி நிற்கிறான். பார்த்தா ஜின்னும் வந்து அங்கேருந்து போயிடுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேவங்க பார்த்து முறைக்கிறான். இதில் நீ என்ன பண்ண, எப்படி நீ வந்து மாற்றின அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே உங்கள் அப்பா சொன்னதை நீ கேட்கலையா, நான் எப்படி மாற்ற முடியும், அவர்கிட்ட தானே இருந்துச்சு, இது வந்து உன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து இது எப்படி என்னோட குழந்தையாகும், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நான் எத்தனை வாட்டி இதை வந்து சொல்கிறது, நமக்குள்ளே ஒன்றுமே நடக்கிறது இல்லை, அப்புறம் எப்படி இந்த குழந்தை வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோன்னே இல்லை நமக்குள்ளே ஒரு நாள் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது எப்படி எனக்கு தெரியாமல் நமக்குள்ளே நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். சொன்னோடனே நீ வந்து அன்னைக்கு ட்ரங்காக இருந்த, உனக்கு ஞாபகம் இல்லை போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நான் குடிக்கவே மாட்டேன், நான் எப்படி ட்ரங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி, நீ வந்து ஒரு நாள் குடிச்சா நல்லா நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே உட்காந்துருக்கான். ஆனால் அவனுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அவன் வந்து குடித்ததே இல்லை, ஆல்கஹாலை தொட்டதே இல்லை. ஆனால் டேங் வந்து இப்படி சொல்கிறான், இவன் இன்னும் போய் தான் சொல்கிறான்னு சொல்லி அவனுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறான். இப்படியே ஒரு 2 நாள் வந்து போனதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து ரூம்குள்ளே வரான். இப்போ வந்து டேஹுங்கும் பேபியும் வந்து உட்காந்துருக்காங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறான், இது என்னோட பேபி தானே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டவுடனே டேங் வந்து அப்படி ஜங்குக்கு பார்த்து முழிக்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக சொல்கிறான். சொன்னோடனே சரி அப்போ வந்து நமக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சுல அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி அப்போ வா நம்ம வந்து இன்னொரு வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் கையை வந்து பிடிக்கிறான். பிடிச்சோடனே வந்து டேங் வந்து ஜங்குக் நீ என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு கையை விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நமக்குள்ளே தான் எல்லாமே முடிஞ்சிடுச்சுல, திருப்பி பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து டேங்கை வந்து கிஸ் பண்ண வரான். ஜங்குக் ப்ளீஸ் என்னை விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நான் எதுக்கு விடணும், நம்மளுக்கு தான் ஒரு வாரத்தில் கல்யாணமும் ஆக போகுது, ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஒரு பேபி இருக்குது, நம்ம திருப்பி பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட பட்டனை வந்து ஓப்பன் பண்ணுறான் ஜங்குக். ஜங்குக் ப்ளீஸ் விடு ஃபஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நம்ம ஹஸ்பண்ட்ஸ் ஆக போகிறோம், இதில் என்ன இருக்குது வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பட்டனை வந்து ஓப்பன் பண்ணுறான். உடனே வந்து டேங் வந்து அழுதுகிட்டே வந்து நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து ஸ்டாப் ஆகிடுறான். ஸ்டாப் ஆகி அப்படியே எஞ்சுக்காரான். உடனே வந்து டேஹுங்க எஞ்சுக்காரான். இது வந்து உன்னோட குழந்தை இல்லை தான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அது எனக்கு நல்லாவே தெரியும், இது யாரோட குழந்தை, நீ எதுக்கு இங்கே வந்து அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். இது வந்து என்னோட அக்கா குழந்தை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அப்படி பார்க்குறான். ஆமாம் இது வந்து என்னோட அக்காவோட குழந்தை தான், என்னோட அக்கா வந்து யாரை லவ் பண்ணானோ அவன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆள், அவங்களோட அப்பாவுக்கு வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப் பிடிக்கவே இல்லை, ஆனால் வந்து இவங்க வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த குழந்தையும் பிறந்துச்சு. ஆனால் வந்து இவங்க அப்பா வந்து அவங்கள வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, அக்காவோட ஹஸ்பண்டை வந்து கொண்டுட்டாரு. அடுத்து வந்து அக்கா வந்து என்கிட்ட வந்து ஓடி வந்து இந்த குழந்தைய கொடுத்து இதை நல்லா மறைச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டா. அதுக்கடுத்து வந்து நான் எங்கள் அக்காவையும் பார்க்கவே இல்லை, அவளும் இறந்து போயிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த குழந்தைய தான் தேடி வருவாங்க, அதனால தான் நான் எங்கேயாவது சேஃபாக இருக்கணும்னு நினச்சேன். அப்போ தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் நான் இங்கே வந்தேன். ஐ எம் சாரி, நான் வந்து எல்லாத்தையும் ஏமாற்றிருக்கேன், நான் பண்ணது ரொம்ப தப்பு தான், ஆனால் எனக்கு வந்து வேறு வழி தெரியல இந்த குழந்தைய வந்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கான். நான் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு நான் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். உடனே டேங் வந்து எந்திச்சு கீழே இறங்கி போகிறான். அங்கே பார்த்தா நம்ஜனும் ஜின்னு உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்கக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறான். டிஎன்ஏ டெஸ்ட்டே நான் தான் மாற்றி வச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் அப்படி ஷாக்காகி வந்து பார்க்குறாங்க. ஐ எம் வெரி சாரி, நான் வந்து உங்களை ஏமாத்துனதுக்கு என்னை முடிஞ்சால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படி கையை வச்சு அழுகுறான். அழுதோடனே இவங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க. உடனே வந்து டேங் வந்து நான் இப்போயே வந்து பேபியை தூக்கிட்டு நான் வந்து வீட்டிலேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போய் அப்படியே அந்த பேபியை எடுத்துகிட்டு கீழே இறங்கி வரான். இவங்க பார்த்தா ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. உடனே வந்து டேங் வந்து அப்படியே அழுதுகிட்டே விட்டுட்டு வெளில போயிடுறான். உடனே ஜின் வந்து ஜங்குக் கிட்ட வந்து போகிறான். பார்த்தா ஜங்குக் வந்து இன்னும் அப்படியே உட்காந்துருக்கான், அந்த ரூம்லேருந்து நவரவே இல்லை. உடனே ஜின் போய் ஜங்குக் டேங் வந்து போகிறான், நீ போய் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நான் ஏன் நிப்பாட்டணும், அவன் பண்ண தப்புக்கு இதை தான் அவன் தேவை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நீ வந்து டேங் வந்து லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான்.
கேட்டோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் இருக்கா. ஏன் சொல்லு, நீ லவ் பண்ணலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கா. நீ இன்னும் அவனை லவ் பண்ணிட்டு தானே இருக்கா, அது எனக்கு நல்லா தெரியுது. நீ பேய் வந்து அவனை நிப்பாட்ட, அவன் எல்லாமே அவங்க குழந்தைய காப்பாற்ற தான் பண்ணியிருக்கான், அதில் வந்து ஒரு தப்பும் இல்லை. அவன் கூட பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நீ வந்து வேறு யாரையும் டேட்டே பண்ணல, நீ வந்து இன்னும் அவனை வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்க. ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து அவனை வந்து நீ வந்து விட்டுட்ட, இந்த வாட்டி விடாத, பேய் அவனை வந்து கூட்டிகிட்டு வா, என்னோட மருமகனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஆமாம்மா, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் இன்னும் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து அப்போ டக்குன்னு போ, அவன் பெயர போகிறான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஓடி போகிறான். ஸோ ஜங்குக்கு வந்து எல்லா இடமும் டேங்கை வந்து தேடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து டேங் வந்து நிற்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேகங்கிட்ட வந்து போகிறான். டேங்கும் வந்து ஜங்குக்கை வந்து பார்த்துடுறான். உடனே ஜங்குக்கு வந்து டேங் பக்கத்தில் போய் நிற்கிறான். நின்னோடனே ஜங்குக்கு வந்து சொல்கிறான், நான் வந்து உன்னை வந்து இன்னும் லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து அப்படியே அழுகிறான். அழுதோடனே வந்து ஜங்குக்கு வந்து டேங்கை வந்து ஹக் பண்ணுறான். நீ ஏன் என்னை வந்து விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டவுடனே டேங் வந்து அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறான், என்னோட அக்கா வந்து ஃபோன் பண்ணா, வந்து டேஞ்சரில் இருக்கான்னு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, உடனே வந்து நான் அவகிட்ட போயிட்டு வேறு எதுவுமே எனக்கு வந்து தோணலை அந்த நேரத்தில், அதனால தான் நான் உன்கிட்டையும் ஒன்றுமே சொல்லாமல் நான் வந்து அப்படியே காணாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே அழுகிறான். நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே எனக்கு வந்து அப்போ வந்து தோணலை, எங்கள் அக்கா தான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சா, எனக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு டேன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சாரிலாம் சொல்லாத, இனிமேல் வந்து நீ வந்து என் கூட இரு, இந்த பேபி வந்து நம்ம பேபியாக வச்சு நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இல்லை ஜங்குக்கு, நான் வந்து உனக்கு தகுதியான ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி டேன் வந்து சொல்கிறான். முன்னாடியும் வந்து நான் உன்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டேன், இப்போயும் திருப்பி வந்து நான் வந்து உன்னை ஏமாற்ற தான் தெரிஞ்சேன், நான் வந்து உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி டேம் வந்து அழுகிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து யார் சொன்னால் நீ வந்து எனக்கு தகுதியே இல்லைன்னு, நீ தான் எனக்கு வந்து தகுதியான ஆள், வேறு யாருமே இல்லை, உன்னைய தவிர வேறு யாருமே அந்த பிளேஸை வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அழுதோடனே ப்ளீஸ் சாரி சொல்லாத, வா நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அங்கிள் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ பார்த்தா நம்ஜுன் வந்து அப்படியே சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கான். இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது நம்ஜுனை பார்க்க. உடனே வந்து இவங்க 2 பேர் நிற்கிறாங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேங்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான் டேங்கை பார்த்து. டேங்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அப்பா நான் வந்து டேங்கை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன், ப்ளீஸ் எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுன் வந்து எஞ்சி நிற்கிறான். உடனே வந்து இவங்க வந்து ஒரு ஸ்டெப் வந்து பேக் போகிறாங்க. உடனே நம்ஜுன் வந்து அப்படியே கோவமாக சொல்கிறான், யாரை கேட்டு நீ வெளில போன அப்படின்னு சொல்லி டேங்கை பார்த்து கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து பயந்துட்டே அப்படியே நிற்கிறான். யாரை கேட்டு நீ இப்போ உள்ளக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து கேட்குறான். ஒன்றுமே டேங் சொல்லாமல் அப்படியே கீழே பார்த்துட்டு அப்படியே பயத்துலேயும் நிற்கிறான். இனிமேல் நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, ஏன்னா வந்து நீ வந்து இந்த வீட்டை விட்டு மருமகன், இனிமேல் வந்து எல்லாமே நீ வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்க 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. பார்த்தோடனே டேங் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நான் தான் தேங்க்யூ சொல்லணும், நீ வந்து ரொம்ப நல்லவே, உன்னோட அக்கா குழந்தைய உன் குழந்தையா நினச்சி அவனுக்காண்டி நீ வந்து என்ன எதை வேணாலும் பண்ணலான்னு சொல்லி துணிஞ்சிட்ட, அப்புறம் வந்து நீ வந்து எங்கள் ஃபேமிலி எப்படி பார்த்துக்குவ, அது வந்து எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அப்படியே டேங் வந்து ஸ்மைல் பண்ணுறான். அங்கே வந்து பின்னாடி ஜின்னும் நின்று அப்படியே ஸ்மைல் பண்ணி எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டபுள் ஓகேப்பா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே இவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. உடனே அந்த கல்யாண நாளும் வந்துடுது. பார்த்தா இவங்க 2 பேர் ஜங்குக்கும் டேகுங்க்கும் வந்து கல்யாணம் நடக்குது. எல்லாமே அப்படி ஹாப்பியாக போகுது. பார்த்தா ஃபஸ்ட் நைட் வருது. உடனே வந்து டேங் வந்து அப்படியே பேபியை அழுதுட்டுருக்கு. பேபியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ வந்து ஜின் வந்து பக்கத்தில் போய் பேபியை வந்து கையில் வாங்குறான். ஏன் அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இன்றைக்கி வந்து உன்னோட ஃபஸ்ட் நைட், நீ வந்து என்ஜாய் பண்ணு, நான் வந்து பேபியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே ப்ளஷ் பண்ணுறான். சரி நீ இப்போது ஜங்குக்கு வந்து உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பான்ல, நான் வந்து பேபியை பார்த்துக்கிறேன், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பேபியை பார்க்குறதுல அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங்குன்னு சரின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கான். உடனே வந்து இவன் வரதை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். உனக்காண்டி நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இல்லை பேபி வந்து அழுத்துட்டு இருந்தான் அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படி கூப்பிட்டு அவன் மடியில் வந்து உட்கார வைக்கிறான்.
ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் ஐ லவ் யூ டூ ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். இனிமேல் வந்து நீ என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் மாயமாக மறைஞ்சு போக மாட்டேல அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படி சிரிச்சுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் இவன் கூட தான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் டேங் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் வந்து முடியுது. ஸோ கைஸ், இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர்.